ஹலோ வணக்கம் அனைவருக்கும் மக்களே. நாளைக்கு நம்மளுக்கு ஆர்ஆர்பிபிஓ எக்ஸாம். ஸோ உங்களுடைய ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாஸ்ட் மினிட் டிப்ஸு, அப்புறம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வழி என்னது, அதை தான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ராயல் பாஸ்க்கு 10% ஆஃபர் இருக்குது. CWJ 10ன்னு கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருவாங்க. சரியா? சரி. ஸோ நம்ம எழுத போகிறது ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம். நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் அப்படிங்கும்போது அது எந்த ரேஞ்ச், எந்த லெவல் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் ஒரு 25+ அட்டன் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான். சரியா? எல்லா பிஓ எக்ஸாம்லேயும் ஈஸியான எக்ஸாம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ தான் சொல்லுவாங்க. ஸோ இது பிஓ எக்ஸாம், இது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதில் 10 தான் போட முடியும், 15 தான் போட முடியுங்கிற மைண்ட் செட்டோடு போகாதீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 25 to 30 கண்டிப்பாக நாம் போடலாம். சரியா? ஃபஸ்ட்டு மைண்ட் செட் அதுதான். 25 to 30 எனக்கு போடணும் அப்படிங்கிறது. 2 ஸ்லாட் இருக்கும். ஸோ நார்மலைஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்களை மண்டையில் ஏற்றிக்கணும். நம்ம அங்கே உள்ள உட்காரும்போது நல்லா ஒரு விஷயத்தை, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் மண்டையில் ஏற்றக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இது ஒரு எக்ஸாம், இது லைஃப் கிடையாது. படிக்கும்போது இது நம்ம லைஃப், இதுதான் என் வாழ்க்கை, இது ஜெயிக்கலைன்னா எனக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு நான் படிக்கணும். ஆனால் எக்ஸாம் எழுத வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு எக்ஸாம் தான் அப்படிங்கிற மனநிலையில் எழுதணும். சரி, இது ஒரு சாதாரண எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் போனால் கூட பரவாயில்லன்னு நினச்சிக்கிடுங்க. அடுத்த வாரமே, அதுக்கடுத்த வாரமே 2 எக்ஸாம் அடுத்தடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் நமக்கு இருக்குது. ஸோ இது போனால் பரவாயில்ல அப்படி நினச்சி எழுதுங்க. அப்படி நினச்சி படிக்க தான் கூடாது. போனால் பரவாயில்லன்னு நினச்சி படிக்க தான் கூடாது. ஆனால் போனால் பரவாயில்லன்னு நினச்சி எழுதுங்க. ரிலாக்ஸ்டாக எழுதுங்க, காமாக எழுதுங்க. இந்த எக்ஸாம் தான் லைஃப்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அடுத்த வாரமே ஒரு எக்ஸாம் இருக்குது, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குது, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமு ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையோடு போய் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதை மனசில் வைக்கிறது தான். அப்போ தான் பயம் வராது. ஆங்ஸைட்டி நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். பயப்படக்கூடாது. அங்கே போயிட்டு பதறிட்டோம், பயந்துட்டோம்னா எதுவுமே ப்ராப்பராக செயல்படாது. கையும் செயல்படாது, மூளையும் செயல்படாது, எதுவுமே செயல்படாது. ஸோ ஆங்ஸைட்டியை குறைக்கணும். இங்கிலீஷ் செக்ஷன் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா என்ன நான் சொல்கிறேன், வேர்ட்ஸ் வார்ப்பு அண்டு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த 2 டாபிக் வந்துச்சுன்னா எல்லா கொஸ்டினையும் போட்டுருங்க. எல்லா கொஸ்டினும் போட்டுருங்க. அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இருந்துச்சுனாலும் எல்லா கொஸ்டினும் போட்டுடலாம். இன்அப்ரோப்ரியேட் வேர்டு நம்மளுக்கு செஞ்சு விட்டுரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ வேர்ட்ஸ் வார்ப் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் எல்லா கொஸ்டினும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது பெஸ்ட். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய காலம் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கிடுங்க. காலம் கொஸ்டின் கிராமட்டிக்கலி கரெக்டு கேட்டிருப்பாங்க. எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. நீங்கள் வெறுமன காலமை சேர்த்தா பத்தாது, அதில் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிற மாதிரி செக் பண்ணணும். ஸோ 5 காலம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக 2 அட்டன் பண்ண முடிஞ்சதாக தான் இருக்கும். சரியா? 5மே அட்டன் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. 2 or 3 கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஒரு கொஸ்டினில் டைம் ஆகுதுன்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு செக்ஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபில்லர்ஸே மொத்தமாக நான் ஸ்கிப் பண்ணுவேன், எரரே மொத்தமாக ஸ்கிப் பண்ணுவேன், இப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட் ஆரம்பித்த உடனே, செக்ஷன் ஓப்பன் ஆன உடனே நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லா கொஸ்டினையும் பார்த்துடணும். எல்லா கொஸ்டினையும் கண்டிப்பாக 100% பார்த்துடணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எதெல்லாம், இந்த ஏரியாலாம் நம்ம ரொம்ப அட்டன் பண்ண போகிறது கிடையாது, இந்த ஏரியாலாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம், அப்படி தெளிவாக பார்த்துக்கிறோம். ஆர்டர் சொல்கிறோம் பாருங்கள். வேர்ட்ஸ் வார்ப் ஃபஸ்ட்டு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் காலம் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ். என்ன டைப் ஆஃப் ஃபில்லர்ஸ்னாலும் சிங்கிள், டபுள், ட்ரிபிள் ஃபில்லர்ஸு, அப்புறம் உங்களுடைய க்ளோஸ் டெஸ்ட்டு எதுனாலும், அதுக்கப்புறம் எரர், அதுக்கப்புறம் பேராஜம்பிள் அண்ட் ஃபைனலாக ஆர்சி. அதிகமான கொஸ்டின்ஸ் எங்கே ஸ்கிப் ஆகணும் அப்படின்னா ஆர்சிலையும் பேராஜம்பிள்ஸ்லையும் தான். சரி, இதை தாண்டி உங்களுக்கு திடீர்னு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொஸ்டின் கேட்டுட்டாங்க, இல்லை ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொஸ்டின் கேட்டுட்டாங்க, இல்லை ஒரே வார்த்தைக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் வச்சு சென்டென்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னால் நிறைய ஸ்கிப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கொஸ்டின் இருந்துச்சுன்னா 1 இல்லை 2 அட்டன் பண்ணலாங்க. 5ஐயும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. சரியா? சரி, பேராஜம்பிளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் போடுறது பெஸ்ட்டு. முழுசாக கண்டுபிடிக்க முடியலனாலும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் போட்டு கிளம்பிடுங்க. ஆர்சியை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் பிடிக்க தெரியணும். இன்ஃபரன்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, ஃபால்ஸ், டைட்டில், இந்த கொஸ்டின்லாம் ஃபுல் பேராகிராஃப் வாசிக்கணும். ஸோ எல்லா கொஸ்டினையும் முடிச்சுட்டு தான் இந்த கொஸ்டின்ஸுக்குலாம் வரணும். எல்லா கொஸ்டினையும் முடிச்சிட்டும் எனக்கு டைம் மீதி இருந்துச்சுன்னா நான் அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண போகிறேன். பிஓ எக்ஸாமில் 2 டாபிக் தாங்க
உங்களுக்கு கேம் சேஞ்சர்ஸ். ஒன்று சிஏ, இன்னொன்று இங்கிலீஷ். சரியா? ஒன்று சிஏ, இன்னொன்று இங்கிலீஷ். இது ரெண்டு தான் உங்களுக்கு டிஃபரன்ஸை ஏற்படுத்தும். 10 மார்க் நீங்கள் ஒருத்தனை விட ஏறிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த சப்ஜெக்ட்லேயும் அவரால் 10 மார்க் பிடிக்க முடியாது. ஸோ ஒரு அபவ் ஆவரேஜாக ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும், ஒரு ப்ராப்பரான ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு போங்க. காலம் கொஷினோ எரர் கொஷினோ 5மே அட்டன் பண்ணி தீரணும்லாம் நினைக்காதீங்க. 2 இல்லை 3 அட்டன் பண்ணாலும் பரவாயில்லன்னு அடுத்த செக்ஷனுக்கு போங்க. இருக்கிற எல்லா கொஷின்லையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணுறது, எந்த கொஷின்லாம் நான் சொல்லிட்டேன், பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணுறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, ஃபால்ஸு, இன்ஃபர்டு, டைட்டில் கொஸ்டின், இது எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படின்னு என்னதுன்னா, நம்ம தோக்குற மாதிரி இருந்தால் கூட நம்ம தூக்கி காப்பாற்றி விட்டுரும். அதான் ட்ரம்ப் கார்டு கிரிட்டிக்கல் ரீசனிங். சரியா? ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டினை பாருங்க ராஜா. நான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. சரியா? ஆனால் கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டினை பாருங்க. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம், புது பேட்டர்ன் பார்த்துருக்கோம், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினுக்குள்ளேயும் உள்ளே பூந்து ட்ரை பண்ணியிருக்கோம். 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, 3 கொஸ்டின் போடலாங்க. 3 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கோட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்லாம் ரொம்ப ஈஸி. அசம்ஷனை திருப்பி பார்த்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி விட்ருக்கோம். இன்ஃபரன்ஸ் அதே மாதிரி தான் ஸ்ட்ராங் பண்ணி விட்ருக்கோம். ஸ்ட்ரென்தனிங் தி ஆர்குமெண்ட், வீக்கனிங் தி ஆர்குமெண்ட், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வாசித்து புரிஞ்ச ஆன்சர் போடலாம். ஸோ இது எல்லா டாப்பிக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் சார் நான் காசு என்ன எஃபெக்ட் எனக்கு தெரியாது சார், நான் விட்டுருங்க, பிரச்சனையாக இருக்குது, விட்டுருங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. இன்ஃபரன்ஸ் எனக்கு தெளிவாக தெரியாது, விட்டுருங்க. ஆனால் அசம்ஷன் ஈஸிங்க, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஈஸிங்க, ஸ்ட்ரென்தனிங் தி ஆர்குமெண்ட், வீக்கனிங் தி ஆர்குமெண்ட் ஈஸிங்க. அதே மாதிரி இன்ஃபரன்ஸுடைய பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நீ நடத்தினேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா பரவாயில்ல, அக்செப்டட். ஆனால் 5 கொஸ்டின் மொத்தமாக விட்டுறாதீங்க. நான் உங்கள்கிட்ட அதான் சொல்கிறேன். அதுதான் கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னா என்னதுங்க, அந்த கொஸ்டின் தாங்க எவனுமே போட மாட்டான், அதுதாங்க நம்மளுக்கு ஸ்கோரை ஏற்றி விடும். எவனுமே போடாத கொஸ்டினை போடுறது தான் நம்ம கிளியர் பண்ணி விடும். சரியா? ஸோ இதெல்லாம் டச் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் கிரிட்டிக்கல் ரீசனிங்கிறது ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். ஸோ அதை ப்ராப்பராக நம்ம படித்ததுக்கு எஃபர்ட் போட்டதுக்கு ஒழுங்கான அட்டெம்ப்ட் கொடுக்கணும். நீங்கள் என்னன்னாலும் படிங்க, எப்படினாலும் படிச்சிருங்க. நாளைக்கு டெஸ்ட்டில் மார்க் எடுக்கிறது தான் நம்ம மார்க். முன்னாடி எடுக்கிறது பின்னாடி எடுக்கிறது மேட்டரே கிடையாது. நாளைக்கு டெஸ்ட் தான் நமக்கு முக்கியம். டெஸ்ட்டு முக்கியம்தான், ஆனால் இது ஒரு எக்ஸாம் தான். இது ஒரு சாதாரண ஒரு பிஓ எக்ஸாம் தான். அதான் மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. எல்லா கொஸ்டினையும் பார்க்கணுங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. பார்த்ததுக்கப்புறம் இனிஷியலாக நல்லா ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு 25 to 30 அட்டெம்ப்டில் நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கலாம். டக்குன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, வேர்ட்ஸ் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இல்லை, நேராக நீங்கள் காலம் கொஷினுக்கு போகிறீங்க. மொதல் 3 கொஷின் போடுறீங்க. மொதல் 3 கொஷின் ரொம்ப டைம் எடுத்துடுது. அடுத்தது எரர் கொஷின் போகிறீங்க. எரரில் 2 எரர் தான் தெரியுது, மீதி 3 எரர் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது. இல்லைன்னா 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு எரர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அப்படி இருக்குது. இப்போ இந்த டைமில் பயப்படக்கூடாது. உங்களுக்கு காலம் கொஸ்டின் டிஃபிகல்ட்டு, வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இல்லை, எரரும் டிஃபிகல்ட்டு அப்படின்னா ஃபில்லர்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு இங்கிலீஷ் செக்ஷனில் ஏதோ ஒரு ஏரியா ஈஸியாக இருக்கும். நீங்கள் காலம் கொஸ்டின் டிஃபிகல்ட்டு, எரர் டிஃபிகல்ட்னு நினச்சிங்கன்னா ஃபில்லர்ஸ் ஈஸியாக இருக்கும். ஃபில்லர்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது, எரர் கொஸ்டின் ஈஸியாக இருக்குன்னா காலம் வச்சுருப்பாங்க, காலம் ஈஸியாக இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்கோரிங்க்கு நான் ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்கல்ல, அந்த செக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த செக்ஷனை கண்டுபிடிச்சி அடித்து ஏற்றிடணும். அதே மாதிரி டிஃபிகல்ட்டுன்னு ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்கங்க. இங்கிலீஷுக்குள்ளே தான் சொல்கிறேன், எல்லா சப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும். அந்த ஏரியாவில் ஒரு பீஸ் வந்துட்டு அந்த இங்கிலீஷுங்கிற டோட்டல் செக்ஷனில் ஒரு குரூப் ஈஸியாக இருக்கும், ஒரு டைப் ஆஃப் கொஷின் ஈஸியாக இருக்கும், இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்ன டைப் ஆஃப் கொஷின்னு தெரியணும். ஈஸி கொஷினை ஸ்கோர் பண்ண தெரியணும், வேகமாக ஸ்கோர் பண்ண தெரியணும், டிஃபிகல்ட் கொஷினை ஸ்கிப் பண்ண தெரியணும். சரியா? ஸோ போட்ட எஃபர்ட்டுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் கிடைக்கும். நீங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு அது இதுன்னு யோசிக்காதீங்க. நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குங்க. நமக்குன்னு இருக்கிற எக்ஸாம் நமக்கு கிடச்சே தீரும். நமக்குன்னு இருக்கிற வேலை
நம்ம கையில் வந்து சிக்கியே தீரும். நம்ம என்ன பண்ணி அதுலேருந்து வெளியே ஓடுனா கூட நமக்குன்னு இருக்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக சேரும். ஸோ நீங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், பயப்படாமல் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம். இது ஒரு எக்ஸாம் தான், இது ஒரு சாதாரண எக்ஸாம் தான் அப்படிங்கிற மனநிலையோடு எழுதுங்க. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மார்க்கு நமக்கு வரும். ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எழுதுகிறவங்களாம் பயப்படாதீங்க. எனக்குங்கிற எக்ஸாம் வரும். அது இந்த எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை வேறு எக்ஸாமாக இருக்கலாம். பட் இந்த எக்ஸாமில் நான் நல்லா பண்ணணும், அவ்வளோதான். நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். கிளியர் பண்ணுறேன், கிளியர் பண்ணல செகண்டு. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் 5 மெயின்ஸ் 5 மெயின்ஸ் 6 மெயின்ஸுக்கு மேலே எழுதிருக்கேன்னா இதுதான் என்னுடைய மெயின்ஸு. இதெல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு நான் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் மேட்டருங்க, சின்ன சின்ன விஷயங்கள். கொஸ்டின் செலெக்ஷன் அதில் ரொம்ப 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 முக்கியம். ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, சி.